அனைவருக்கும் வணக்கம். போரின்றி அமையாத உலகு, நீரின்றி அமையாத உலகுன்னு தான் சொல்லுவாங்க. போரின்றி அமையாதுன்னு சொல்லியிருக்கேங்க. முக்கியமான காரணம் இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது பாருங்க, எப்பேற்பட்ட ஏரியான்னு. சுத்தமான மலங்காட்டு ஏரியா தாங்க. ஆனால் அங்கேயுமே போர்வெல் தண்ணியில் தான் விவசாயம் பண்ணுறாங்க. போர் தண்ணி தான் இன்றைக்கி எல்லா தேவைக்குமே நம்ம யூஸ் பண்ணுறாங்க. விவசாயமாக இருந்தாலும், தொழிற்சாலையாக இருந்தாலும், பள்ளிக்கூடம், வீட்டுக்கு எல்லாருக்குமே போர்வெல் தண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. இன்றைக்கி வந்திருக்கிறது போர் மோட்டர் உள்ள சிக்கிருச்சு. அதை எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறேங்க. கிட்ட போய் பார்த்தா தெரியும் என்ன பிரச்சனை நடந்திருக்குதுங்கிறது. முடிஞ்ச வரைக்கும் மழைநீர் சேகரிப்பு பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் போர்வெல்லாம் திரும்ப ரீசார்ஜ் ஆகும். நாங்கள் அந்த போர்வெல்லில் மோட்டர் பைப்பெல்லாம் உளுந்துச்சுன்னு எடுக்கிறது அல்லது கேமரா வச்சு பார்க்குறது, இந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறோங்க. யாருக்காச்சும் தேவைப்படுச்சுன்னா எங்கள் நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோ கன்னியாக பட்டு வாங்க. இன்றைக்கி போர்வெல் என்ன பிரச்சனை நடக்குதுங்கிறத பார்க்கலாம். வந்தாச்சுங்க. போர் இங்கே இருக்குது. ஒரு 2 பைப்பு கீழே கட்டாயி உள்ள ஓடிடுச்சுங்க. 2 பைப் மட்டும் மேலே வந்து பார்த்தீங்களா, யூபிவி சிஸ்டம் போட்டிருக்காங்க. கேபிள் அந்த லூசர் தான் எடுத்துகிட்டு போய் நிற்கிது. வண்டி செட் பண்ணிவிட்டு அப்புறம் மீதி வீடியோ காட்டுற மாதிரிங்க. அப்படியே ஸ்டடியாவா, ஸ்டடியாவா. ஓ சரி, வண்டி ஒன்று அந்த தள்ளி வரணும் பாருண்ணா. எவ்வளோ தூரம் தள்ளி வரணும்? கொஞ்சமாக மாதிரி வா வந்துட்டு வா பாருண்ணா. போ ஸ்டடி போதும். லேசர் ரைட் இழுத்து லேசர் ரைட் மாதிரி போ ஸ்டடி. வந்து வண்டியை செட் பண்ணி வச்சுங்க. இது பாருங்க, இரும்பு காசிங்க போட்டிருக்குது. 6.5 இன்ச் போர். V6 மோட்டர் மாட்டிக்குது. ஒரு பைப் அதை அந்த கிடக்கு வருங்க. அந்த ஒரு பைப் மட்டும் ஒரு லென்த்து 20 அடி பைப் மட்டும் கட் ஆகி போச்சு. அப்புறம் ஒயர் வச்சா இருந்தங்காட்டி இழுத்துட்டு வந்து இந்த இடத்துல சிக்கியிருக்குது. அப்புறம் அப்படியே மிச்சம் இருந்ததுக்கு எவ்வளோ பிடிச்சி கட்டி வச்சுட்டாங்க. இது கேமரா வச்சு பார்த்து அப்புறம் டையூட் தான் பிடிக்கணும். கொஞ்சம் தூரம் ஆழமாக இழுத்துட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க தோட்டக்காரன்னா அந்த இருக்காருங்க. அவர் வந்தாருன்னா எத்தனை அடி என்னங்கிறது உங்கள் டீட்டெயிலாக தெரியும். அந்த ஃப்ரண்ட் வீலுக்கு ஒரு கட்டை வச்சுடுண்ணா. ஏன் இப்போ தெரியுதா? பைப் தெரியுதா? இங்கே காட்டு வைப்பா. பேட்டரி பிடிக்கல எங்கே சொல்லோடு இங்கே தெரிய மாட்டேங்க. வெளிச்சம் நல்ல உள்ளடி. பேட்டரி வெளிச்சம் பற்ற மாட்டேங்குது. ரைட் தெரியுது. இன்னும் அப்படியே தான் நிற்க மாட்டேங்குது. மோட்டர் கீழே அவங்களே ஏற்றுக்குதே. போதும். மோட்டர் அப்படியே தான் நிற்க மாட்டேங்குது குமார். மோட்டரு கீழே இழுத்துட்டு போலி ஏற்றுக்குது. மோட்ரு பிடிப்புள் இருக்குதுங்க. அதனால தான் 20 அடிக்கு அப்படியே நிற்கிது. 20 அடிக்கு கீழே பைப் நிற்கிதுங்க. இல்லாட்டி கீழே கேப் இருக்கிறக்கு எடுத்துகிட்டு போயிருக்கணும். நீ அங்கே டையை மாட்டி விட்டு பிடிச்சிட்டு அப்புறம் ரிலீஸ் பண்ணுறக்கு உண்டான டூல்ஸ் விட்டு ரிலீஸ் பண்ணுறோம். ஏன் கையை விட்டாச்சு. அப்பவே அவங்க சொல்லிட்டாங்க மண் அரைக்கிறதுக்கு உள்ள பைப்பை மாட்டி விடும். சுத்தமாக தனியான அப்படியே ஓடு அப்படின்ட்டு வேறு 600 ரூபாய் என்ன பில்லு போட்டு கொடுத்தாங்க. வேறு 600 நானே தான் எடுத்துட்டு வந்து இந்த நான் அவருக்கே போய் பிடிக்கணும். டை பிடிச்சி மோட்டர் மேலே வந்துட்டு இருக்குது. இந்த நான் அவருக்கே போய் பிடிக்கணும். கொஞ்சம் தூரம் அப்படி பிடிக்கணும். ஆன் பண்ணி விட்டீங்களா? அந்த இதே இப்போ விஸ்கு இப்போ முதுகு தெரிஞ்சிடுது வரும். இல்லை இருங்க கட் பண்ணு. இப்போ மோட்டர் பிடிச்சி நம்ம டை மேலே வந்துட்டு போடலாமான்னு ஒரு ஐடியா போடணும்.
இதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குதுங்க. நடக்குதுங்க. மோட்டர் மேலே வந்தாச்சு. 910 ரைட், ஓகே. கீழே அதுக்காச்சும் போர் கதான வச்சு மூடி வச்சுட்டு பைப் பூரா வழி கழட்டியாச்சுங்க. ஓவரில் நீ தண்ணி கீழே போயிட்டே இருக்குது. அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். பைப் அந்த கேரண்ட் டைம் முடிச்சதுனாவே இல்லை தண்ணி கீழே போகிறதுனால அந்த வெயிட்னால அப்படி மரம் ஒரு வீட்டு போகிறது இந்த மாதிரிலாம் நடக்கும். ஏதாச்சும் ஒரு பைப் இந்த மாதிரி ஆகுங்க. சரி, ஜாயிண்ட் வெட்டி இல்லாமலோ காரில் வைக்க முடியுமான்னு பார்க்கலாங்கண்ணா. கழட்டி பாருங்க. சரி சரி சரிண்ணா. சரி, இல்லை தனி கழட்டி விட்டுரும். சரிண்ணா. நான் பார்த்துக்கணும் சொல்லிடுறேன். பாடி ஸ்டார்ட் ஆகுதாமான்னா சர்வீஸ் புரிஞ்சு அவர்தான். நன்றி, வணக்கம். சர்வீஸ் போயிட்டு ஆகணும் மோட்டார்.